Hello guys, நான் சரண்யா and நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா எப்பவுமே டே பை டே உங்களோட லைஃப்ல உங்களோட லைஃப் ஃபுல்லா ஹெல்தி வேல கொண்டு போய்க்கோங்க. நம்ம என்னதான் ஹெல்தி அண்ட் ஹாப்பியா போனா கூட நிறைய விஷயங்கள் நம்மள வந்துட்டு நெகட்டிவா கொண்டு போயிட்டே இருக்கும். லைக் ஸ்ட்ரெஸ் ஆர் வந்துட்டு பேட் ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லனா வந்துட்டு ஆங்கர் இல்ல மத்தவங்களால நம்ம வந்துட்டு தாக்கப்படலாம். பட் அந்த வழியில நீங்க போகணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் வந்துட்டு சில அட்டாக்ஸ் உங்களுக்கு வந்தா கூட நீங்க உங்களோட லைஃபை வந்துட்டு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக வந்துட்டு எப்படியெல்லாம் கொண்டு போக முடியுமோ அப்படி வந்துட்டு டைவர்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய்கிட்டே இருங்க. அதுவே உங்களோட லைஃப் ஸ்டைலை நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஹெல்த்தியாகவும் அண்ட் வந்துட்டு ஹாப்பியாகவும் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு மரணம் கொஞ்சம் தள்ளி தான் போகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் வே ஹெல்த்தியாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் சீக்கிரமாகவும் நம்மளோட பிஸி லைஃப் ஸ்டைலில் எப்படி சீக்கிரமாக குக் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு 3 டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் பண்ண போகிறேன். அதுவும் நமக்கு தேவையான டெய்லி நியூட்ரிஷன்ஸோட அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போது டோக்கியோ டாக்கீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸில் எனக்கு பெரிய கனெக்டே இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ரெசிபி பன்னீர் டிக்கா. ஸோ இது பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸிங்க. அண்ட் இது வந்துட்டு ஹை ப்ரோட்டீன். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா உங்களோட ப்ரோட்டீன் சோர்ஸ் வந்துட்டு பன்னீர்லேருந்து எடுத்துக்கலாம். பட் மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் பன்னீர் போயிட்டுருக்கு. ஸோ பெஸ்ட்டானதாக நீங்கள் தான் சூஸ் பண்ணி வாங்கிக்கணும். அண்ட் உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த பன்னீரை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், பெப்பர் பொடி, கஸ்தூரி மேத்தி அண்ட் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு பன்னீரும் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மிக்ஸை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஈவன் டேஸ்ட் கொடுக்கணும். லைக் சில்லி பவுடராக இருக்கட்டும், சால்ட்டாக இருக்கட்டும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜிலலாம் கிடையாது, ஜஸ்ட் சும்மா வெளியவே வச்சாலே போதும். நான்வெஜ் சாப்பிடாத வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுனா அது பன்னீர் தான். ஸோ இந்த பன்னீரில் ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் கால்சியமும் நிறைய இருக்குது. ஸோ இந்த 2 ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் நம்மளோட லைஃப்க்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. கால்சியம் இருந்தால் தான் போன் நல்லாயிருக்கும். 30+ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு கால்சியம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு கால்சியமும் இம்பார்ட்டண்ட் போன் ஹெல்த்துக்காக. அண்ட் நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜஸ்ட் நமக்கு எந்த ஆயில் வேணுமோ, லைக் கோகனட் ஆயில்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு சிம்மில் வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ சிம்மில் வச்சுட்டு அது பாட்டுக்கு குக் பண்ண விடுங்க. ஏன்னா இந்த பன்னீரோட அந்த லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேயர் வந்துட்டு சீக்கிரமாக தீஞ்சு போக சான்ஸ் இருக்குது. ஸோ இதனோட இந்த சால்ட் அண்ட் காரம் எல்லாமே நல்லா வந்துட்டு பன்னீரில் போயிட்டு குக் ஆகணும்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக குக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சேன். ஹை ஃப்ளேம்னா சிம்லேயே கொஞ்சம் மீடியமில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கே வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா குக் ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் பன்னீர் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் ஹாப்பியானது என்னென்னா டோக்கி இப்போ பன்னீர்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனாலேயே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெசிபி வந்துட்டு இப்போ வாங்கி குக் பண்ண முடியுது. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டோக்கி சாப்பிடாம நம்ம மட்டும் சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு குட்டி கில்ட் ஃபீல் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் மேக்ஸிமம் சில விஷயங்களை வந்துட்டு அவாய்ட் பண்ணுவோம். ஈவன் அது எங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட சம்டைம்ஸ் சாப்பிடுவோம். பட் மேக்ஸிமம் பிடிச்சிருந்தாலும் அதை அவாய்ட் பண்ண தான் பார்ப்போம். அந்த வகையில் இப்போ டோக்கி பன்னீர் எடுத்துக்கிட்டதுனால ஓகே ஹாப்பியாக இருக்குது, அவளுக்கும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளோதாங்க. 2 சைடுமே வந்துட்டு லைட்டாக ப்ரௌன் வர ஆரம்பிச்சிச்சுனாலே பன்னீர் குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்துட்டு நீங்கள் சிம்பிளாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சப்பாத்தியில் ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கே கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இப்போ செகண்ட் ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கப்புறமா ஃபைனலாக ரைஸ் ரெசிபி பார்த்துடலாம்.
இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முட்டை பொடி மாஸ் வித் ப்ரக்கோலி. இந்த ரெசிபி வந்துட்டு கேர்ள்ஸாக உங்களுக்கு பண்ணித்தரணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே கிச்சனில் போயிட்டு ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜீரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ப்ரக்கோலி வாஷ் பண்ணி உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ரக்கோலியை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணி வச்சுக்கலாம். ப்ரக்கோலி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒரு 50% வரைக்குமே குக் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கலாம். டிஸ்க்ளைமர் ஃபார் மை ஹஸ்பண்ட், பட் ஜஸ்ட் ஜோக் தான். நம்ம நார்மலாக இந்த ப்ரக்கோலியை வந்துட்டு கரெக்டான ப்ரொனன்சியேஷனில் கூப்பிடணும் அப்படின்னா இட்ஸ் ப்ராக்கலி. ஸோ ப்ராக்கலி அப்படின்னு நமக்கு கூப்பிட்றது அவ்வளோ அளவுக்கு வசதியாக இருக்காது. ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ப்ரொனன்சியேஷன் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ப்ரக்கோலி அப்படின்னு கூப்பிடும்போது தான் ஈஸியாக வந்துட்டு வருது. அண்ட் அதுக்கப்புறமா வேணும்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பேன்லேயே வந்துட்டு ஆயில் இருக்கும். அதில் ஒரு 3-4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நார்மலாக நம்ம வந்துட்டு வெங்காயம் போட்டு பண்ணுவோம், இல்லைனா பச்சை மிளகா போட்டு பண்ணுவோம். டோக்கி கொஞ்சம் வந்துட்டு பச்சை மிளகா சாப்பிட மாட்டா அப்படின்றதுனால லைட்டாக பிஞ்ச் ஆஃப் பெப்பர் நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வேணும்னா பச்சை மிளகா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரக்கோலி அண்ட் முட்டை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்தியான காம்போங்க இது. ஆஸ் யூஷுவல் முட்டையில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ப்ரக்கோலிலையும் வந்துட்டு நிறைய ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இந்தியாவில் ப்ரக்கோலியோட விலை கொஞ்சம் அதிகம்தான். பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் சம்டைம்ஸ்லாம் கம்மியாக வரும். அந்த மாதிரி கம்மியாக வரப்பெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த ப்ரக்கோலி வாங்கி இப்படி குக் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், உங்களை எத்தனை பேர் ஆஃப் பாயில் சாப்பிட்ருக்கீங்க, சாப்பிட்டது இல்லை அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்துட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சொல்லப்போனால் இப்போ தான் ரீசெண்டாக விஷுவலாக அந்த ஆஃப் பாயில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா வீட்டில் பச்சை முட்டை குடிச்சிருக்காங்க, பட் ஆஃப் பாயில் கான்செப்ட் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா அதில் லைட்டாக கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரக்கோலியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா முட்டை பொடி மாஸ் ரொம்பவே ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். தேர்ட் ரெசிபி என்னென்னா ஆனியன் ரைஸ். நான் ஏன் இந்த ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம இப்போ வந்துட்டு குழம்பு எதுவுமே பண்ணல, நம்ம பண்ணியிருக்கிற இந்த லஞ்ச் கோம்போக்கு வந்துட்டு இந்த ஆனியன் ரைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். நார்மலாக வெரைட்டி ரைஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இது நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் ஆயில் ஊற்றிட்டு நிறைய சீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்துட்டு சாம்பார் கட் பண்ணுற மாதிரி ஸ்லைஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மூணையுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஹர்ப்ஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். குக் பண்ணியிருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் போட்டால் உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு இதில் இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கே நல்லா பல நல்லா இருக்கும். நான் வந்துட்டு நார்மல் பொன்னி ரைஸ் தான் ஆட் பண்ணேன். நார்மல் ரைஸ் தானே, இது லஞ்சுக்கு தானே கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நார்மல் பொன்னி ரைஸே வந்துட்டு ஆட் பண்ணி குக் பண்ணிவிட்டு அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இவ்வளோ ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. ஆனால் ஜீரா நிறைய நீங்கள் போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டோட வந்துட்டு இந்த ரைஸ் இருக்கும். இவ்வளோதாங்க, சிம்பிளான 3 ரெசிபிஸ் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன். இதே மாதிரி ரெசிபி ஐடியாஸ் வேணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் எப்பவும் போல ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.